இது அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ரெசிஸ்ட் தான் பண்ணும். நீங்கள் சிகிச்சைன்னு எடுக்கும் போது எதிர்க்க தான் செய்றீங்க. ஒரு பிரச்சனைக்கு சிகிச்சை செய்யும் போது நீங்கள் உங்கள் இறைவனை எதிர்க்கிறீர்கள். ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா அனுமதித்தல் அர்த்தம். என்ன நிகழ்கிறதோ அதை அனுமதித்தல். எப்ப அனுமதிக்க முடியும்? அதை பற்றி தெளிவு இருந்தால் தான் அனுமதிக்க முடியும், இல்லைன்னா எதிர்ப்போம். எப்ப எதிர்க்கிறோமோ நமக்கு தெளிவில்லைன்னு. இறைவனுடைய வாக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, அணுவும் அசைவதில்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இறைவனுடைய அனுமதியின்றி ஒரு அணுவும் அசைவதில்லை, இலையும் உதிர்வதில்லை, எந்த பெண்ணும் கர்ப்பம் தரிப்பதும் இல்லை. இல்லை இல்லையே? நம்பிக்கை கொண்டவங்க இதெல்லாம் சொல்லும்போது ஆமா ஆமான்னு சொல்லுவோம் இல்லையா? நிகழக்கூடிய அந்த செயல் இறைவன் அனுமதியோடைய அனுமதி இல்லாமையா? ஏன் எதிர்க்கிறோம்? அப்போ உடனே இதை மாற்றணும்னு ஏன் நினைக்கிறோம்? அதை பற்றி தெளிவில்லை, அதன் காரணமாக நீங்கள் அதை எதிர்க்கிறீர்கள். புரியல. அப்ப என்ன வேணும்? புரியணும், அவ்வளவுதானே. உங்கள் இறைவன் தான் செய்தி. அதை தெளிவாக பதிலா நீங்க எதிர்க்கிறீங்க. ஒரு சளி வருது, ஒரு காய்ச்சல் வருது, ஒரு வாந்தி வருது, எதிர்க்கிறீங்க. ஏன்னு தெரிஞ்சா எதுக்க மாட்டீங்க. அறிவேட்டத்தனம். இந்த காலத்துல எல்லாம் காய்ச்சல் வந்தா மருந்து சாப்பிடாம இருந்தா சரி, மருந்து சாப்பிட்றோம், மருந்து என்ன செய்யுது, காய்ச்சல் என்ன செய்யுது, செய்யறவருக்காக தெரியுதா இல்ல அந்த காய்ச்சல் இருக்கிறவங்களுக்காக தெரியுதா? அதை பற்றி அறிவு கொடுக்கப்பட்டிருக்குதா? நடக்கிற நிகழ்வை ஏற்றுக்கொள்றதுதான். ஆமா, அதுக்குதான் உதாரணம் சொல்லிட்டு இருக்கு. ஒரு வலி வருதுமா, நீங்க உடனே என்ன செஞ்சு நிப்பாட்டான்னு யோசிக்கிறீங்க இல்லையா? என்னன்னு விளங்கினா மட்டும்தான் பொறுமையோட இருப்பீங்க. வலியும் இருக்கு, பொறுமையாவும் இருப்பீங்க. அது நீங்கிறது உங்களுக்கு தெரியும், என்னன்னு தெரியும். தெளிவு இல்லாட்டி நீங்க எதிர்க்கவே செய்வீங்க. அப்ப யாரை எதிர்க்கிறீங்கன்ற கேள்வி வைக்கப்படுது. இப்போ உங்கள் இறைவனுடைய பார்வையிலிருந்து ஒரு இலையும் உதிர்வதில்லை, அணுவும் அசைவதில்லை, ஏற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது என்ன மாற்றப் போகிறீர்கள்? அவன் அனுமதித்தால் தடுப்பவர் எவரும் இல்லை என்று கூறுகிறீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள். அவன் தடுத்து விட்டால் எவரும் கொடுக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டீர்கள். பிறகு எதை எதிர்க்கிறீர்கள்? ஏதாவது ஒன்று தவறாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்றால் இறைவன் சொன்ன வாக்கு தவறு என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். நீ நினைத்தாலும் என்னால் மாற்றிவிட முடியும் என்று கூறுகிறீர்கள் என்ற அர்த்தம். இல்லைன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பரிகாரங்கள். ஆனால் அதை பற்றிய தெளிவே இல்லாமல் நீங்கள் செய்யும்போது உங்கள் இறைவனை நீங்கள் எதிர்க்கிறீர்கள். புரியுதா? ஏற்றுக்கொள்ளுதல்.